ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒசூருக்கு விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஏர்போர்ட் வருமா வராதா, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து தான் பெங்களூரில் இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸோ அதையும் மீறி ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த அறிவிப்பை இப்போ ரீசெண்டாக கொடுத்தாரு அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு ஏர்போர்ட்டை வந்து முடிவு பண்ணுறாங்க கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஏர்போர்ட்டு சுற்றி 150 கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு ஏர்போர்ட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறாங்க. என்ன எப்படின்னா, பெங்களூரில் இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த ஒரு ஏர்போர்ட்டும் அப் டு 25 இயர்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2014 இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சைன் வாங்குறாங்க. ஓகேங்களா? அப்படி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2004 சைன் வாங்கிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் 2008 கம்ப்ளீட் ஆகிட்டு ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா 2008 25 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2033 வரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் அதாவது கர்நாடகாவை சுற்றி இருக்கிற அந்த 150 கிலோமீட்டர் தூரத்தில் எதுவும் ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஏர்போர்ட் அந்த போக்குவரத்து துறை அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களுடைய லா படி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 17th பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலில் அந்த 5.2 அண்ட் 5.3 அந்த ஒரு லாவை படித்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 150 கிலோமீட்டருக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் சுற்றி இருக்கிற அதாவது பெங்களூர் ஏர்போர்ட்டு சுற்றி இருக்கிற அந்த 150 கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்க சைனும் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எந்த ஒரு வகையிலும் முன் வகிக்கலை. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒசூர் வந்து ஒரு தொழில் வளர்ச்சி அடைந்த ஒரு இடம், டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் ஒசூர் இருக்குது. பட் ஆனால் ஒசூரை கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ணகிரியில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, எந்த ஒரு மாலும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ஒரு போக்குவரத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக சொல்கிறேன் அப்படின்னாவே, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, அப்புறமா அன்றாடம் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லைங்க கிருஷ்ணகிரியில். அதுதாங்க உண்மை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணகிரிக்குள்ளே இருக்கிற அந்த ஒசூர் அந்த ஒரு நகரம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்லே ஒரு பெரிய முன்னுதாரணத்தை வந்து முன்வகிக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்கிற அந்த சில கம்பெனிஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கு வந்து நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொரு சிப்காட்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 20 கம்பெனி வந்து வரிசையாக இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா, ஸோ அங்கே லேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ லட்சக்கணக்கான பேர் வந்து ஒசூரில் ஒர்க் பண்ணுறாங்க கம்பேர் டு பெங்களூர். பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மினி ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு பெங்களூரை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒசூரை பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கிய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒசூரை தான் சொல்லுவோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வந்து வேலை செய்ய வராங்க. ஏன் சொல்லப்போனால் அதர் ஸ்டேட்லேருந்து கூட வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வளர்ச்சிக்காக முன்வகிக்கப்பட்டது தான் இந்த ஒரு இது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு 150 சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் எதுவும் ஏர்போர்ட் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒசூரில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை அதர் கண்ட்ரிக்கு எங்கன்னா போனோம் அப்படின்னா ஒரு பொருளாதார இப்போ ஒரு கம்பெனிஸ் நிறைய இருக்குன்னா விசிட்டிங் கூட நிறைய போவாங்க. ஸோ ஆடிட்டிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எமர்ஜென்சியாக ஒரு வந்து இப்போ ஒரு மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இப்படிலாம் போனோம்னா பஸ்ஸில் போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் போயிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மிகப்பெரிய பிரச்சனை டிராஃபிக். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒசூர்லேருந்து
பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 74 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த 74 கிலோமீட்டர் நம்ம தூரத்தை கடக்கணும் அப்படின்னாவே மினிமம் 3 to 5 hours ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேயே ஒரு ஃப்ளைட் வந்துருச்சுன்னா, அதாவது ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொருளாதார வளர்ச்சியும் இன்னும் மேம்படையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக வந்து எல்லாரும் முன்வகிச்சுன்னுக்கிறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணுறதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இருக்கிற பாசிபிலிட்டி வந்து இதுதான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா மேல் இடத்துல அவங்க தான் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த ஒரு 2033 வரையும் ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் வராது. அதாவது தமிழ்நாட்டில் அந்த ஒசூர்ல வராது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல நாங்கள் அப்படி சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் முதலமைச்சர் ஏன் இந்த அறிவிப்பை கொடுத்தாரு? ஸோ மக்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த ஏர்போர்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற நிலைமையில இப்போ ஒரு கிளியர் கட்டில் இருந்தாங்க. ஏன்னா 33 வரையும் வராது, 150 கிலோமீட்டருக்கு வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, சைன் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளியராக இருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன ஒரு விஷயத்தினால நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் ஆகவே தேவையில்ல. கன்ஃபார்மாக 2033 வரையும் ஒசூரில் நீங்கள் ஃப்ளைட்டை அதாவது ஏர்போர்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அப்படியே மீறி எதிர்பார்த்தாலும் பெங்களூரில் இன்னொரு இடத்துல ஃப்ளைட் அதாவது ஏர்போர்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு ஏர்போர்ட் வரப்போகுது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அதை பக்கத்துலேயே மைசூர் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஏர்போர்ட் வரதுக்கான லேண்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. அது வந்து எப்படின்னா இப்போ 2033 முடியறதுக்கு இன்னொரு 9 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்சத்தில் இன்னொரு ஏர்போர்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க பெங்களூர். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டியாக இருக்குது ஒசூரில் வந்து அப்படின்னா, பெங்களூர் கவர்மெண்ட்டே ஒசூரில் ஒரு ஏர்போர்ட்டை கட்டி அவங்களுடைய இதிலே விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்ரூவல் அவங்க தானே வாங்கியிருக்காங்க. 150 கிலோமீட்டருக்கு வந்து யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓனரே அவங்க தான். ஸோ அவங்க நினைச்சா ஒசூரில் வைக்க முடியும். ஸோ அவங்களுடைய இதுவும் வேணும். எப்படின்னா அவங்களுடைய முடிவும் வேணும். ஓகே நாங்கள் கட்டிக்கிறோம், நீங்கள் கட்டுங்க, ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் எல்லாம் சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒசூரில் ஏர்போர்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பரவிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் கிளியராக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக ஏர்போர்ட்ன்றது 2033 வரைக்கும் ஒசூருக்கு வராது. இதுதான் உண்மை. அதையும் மீறி வருது அப்படின்னா சம் மேஜிக் நடக்கலாம். மீன்ஸ் என்னன்னா அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதோ இல்லை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதோ. ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு இன்னொன்று மெயினான ஒரு பொறாமன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெங்களூரை விட இப்போ ஒசூர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சியில் முன்வகிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஒசூர் பெரிய முக்கியத்துவம் வகிக்கிறதுனாலையும் கம்பெனிஸ் வந்து நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் கம்பெனிஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ரெடி பண்ணுறது, டைட்டான், அசோக் லைலாண்ட், பிஎம்டபிள்யூட ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி வந்து இப்போ வரப்போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அந்த கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி ரெடி பண்ணுற கம்பெனிஸும் வந்து இப்போ ஒசூரில் வரப்போகிறதுக்கு அஃபிஷியலாக வந்து எல்லா சைனும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒசூர் இப்போவே எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுனுக்குது. இந்த பட்சத்தில் இன்னும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும். ஸோ அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டை மட்டும் ஒசூருக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒசூர் வந்து இன்னும் மேம்படையும் அப்படின்றதான் அவங்களுடைய பிளான். பட் அதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணுறது கரெக்டாக இல்லை கர்நாடக கவர்மெண்ட் முன்னாடியே 150 கிலோமீட்டருக்கு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.